Hello friends, welcome back. So உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணனும், அது மூலமா சம்பாதிக்கணும், blog ரைட் பண்ணனும் ஆசை இருந்தா இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா உங்க வெப்சைட் செட்டிங்ஸ், தீம்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் பார்க்கறவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். வந்து பாக்கும்போது இந்த வெப்சைட் கொஞ்சம் ஒரு டிசைன் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு தாட் வரும். சோ அதுக்கு நீங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்து கத்துக்கணும். கத்து கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெப்சைட் அப்படின்னா என்ன, டொமைன் அப்படின்னா என்ன ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். டொமைன் கம்பல்சரி கிடையாது. டொமைன் இல்லாமயே ஃப்ரீயா வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க பிளாக்ஸ் எழுதலாம், ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்கம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃப்ரீ டொமைனும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்ப பொதுவாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எந்த ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சின்ன கம்பெனியா இருந்தாலும் அவங்க ப்ராடக்டையோ இல்ல அவங்க ஏதாவது பண்ற பிசினஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறவங்க, செக் ஆயில், ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பொருளெல்லாம் இப்போ ஆன்லைன் மூலமா சேல்ஸ் பண்றாங்க. அவங்களே வந்து அந்த ப்ராடக்டுடைய நேமை போட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து சேல்ஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடை போட்டு ஒரு பொருள் எல்லாம் வித்துட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக ஆன்லைன்ல ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே பண்றோம். அதை பார்த்து பிடிச்சிருக்கிறவங்க வாங்குவாங்க. ஸோ அது மூலமா ப்ரொமோட் பண்ணி பிசினஸ் பண்றோம். இதுதான் வெப்சைட். இப்போ டொமைன் அப்படிங்கிறது உங்க வெப்சைட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதை வந்து கூகுள் ப்ரௌசர்ல நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த வெப்சைட் அப்படிங்கிறது உங்க வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு உண்டான அட்ரஸ் தான் வந்து டொமைன். ஸோ அந்த அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் உங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியுமில்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். முதல்ல எல்லாம் வந்து டொமைன் அப்படிங்கிறது வந்து ஐபி அட்ரஸ் மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து ஈஸியா நம்ம என்ன நேமோ அதுக்கு பின்னாடி .com, .in, .org, .net இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த வகையான வெப்சைட் டொமைன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட் டொமைன் ஃப்ரீயா வந்து ஆன்லைன்ல கிடைக்கும். சும்மா நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி பிளாக் எழுதுறதுக்கு, ஸ்டோரி ரைட் பண்றதுக்கு, சின்ன சின்ன ஆட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிமிடெட் மெமரி தான் நம்ம கொடுப்பாங்க. 3GB to 5GB அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒரு போஸ்ட், இமேஜ் எல்லாத்துக்குமே வந்து அந்த பைட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி MB வரைக்கும், GB வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால அதிகமான மெமரி உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி டைம்ல இல்ல பேமெண்ட் வர ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மாதிரியே, யூடியூப்ல மாதிரியே நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு நிறைய வியூவர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் விசிட் பண்றாங்க சைட்டை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இயர்லி பாத்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நீங்க யூஸ் பண்ணலாம், அதுவே போதுமானதா இருக்கும். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணி டொமைன் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 4000 rupees இயர்லி, அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு டொமைன் கிடைச்சிடும். நல்ல டொமைனே கிடைக்கும். 4000, 2000 அந்த ரேஞ்சில் நிறைய இருக்கு. இந்த ஃப்ரீ வெப்சைட், ஃப்ரீ டொமைன் இதுல இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க பே பண்ணி போனீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு 24 hours சப்போர்ட் இருக்கு, சேட் ஆப்ஷன் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கும். பட் இந்த ஃப்ரீல எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க வந்து ஜாஃபர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வெப்சைட் செலக்ட் பண்றேன், ஒரு டொமைன்ல வெப்சைட் செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த JafferBlogs.com அப்படிங்கிறது கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்னுடைய நேம் பிளஸ் அந்த கம்பெனி நேம், அதுக்கப்புறம் தான் .com அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா .in, .net, .org இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பே பண்ணதான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியுடைய நேமோடு வரும். நம்ம ஸ்டார்டிங்ல பண்றதுக்கு இது ரொம்ப போதுமான ஒன்று தான். இதை வச்சு நம்ம பிளாக் எழுதலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பிசினஸ் கூட, இன்கம் கூட எடுக்கலாம். ஸோ அதனால ஃப்ரீ வெப்சைட் நமக்கு வந்து பழகிறதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ரெண்டு டைப்பா நீங்க பிளாக் எழுதலாம். ஒன்னு டைரக்டா வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு, அதுல ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல நீங்க வந்து போஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு ஃப்ரீ டொமைன் வெப்சைட் இருக்கும், அதுல ஓபன் பண்ணி அதுக்குள்ள வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரீ டொமைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5GB கொடுப்பாங்க, பிளஸ் சேஃபா இருக்கும். இந்த SSL சர்டிபிகேட் அப்படிம்பாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து வேற ஒரு வெப்சைட்ல டொமைன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து வெப்சைட் ஓபன் பண்ணி பண்ணலாம். எது ஓபன் பண்ணீங்கனாலும் உங்க நேமுக்கு பின்னாடி இந்த கம்பெனியோட நேம் வரும், ஃப்ரீயா இருக்கிறதுனால. ரெண்டாவது, பிளாக் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வேற ஒருத்தர் போட்டிருக்கிற பிளாக, ஒரு ஸ்டோரியோ, குக்கிங்கோ இல்ல ஏதோ சம்திங் ஹெல்த் டிப்ஸோ அதை வந்து நீங்க காப்பி பண்ணி உங்க இதுல யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்க அது இன்ஸ்பயரா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்க ஓன் ஸ்டைல்ல வந்து நீங்க ரைட் பண்ணலாம். இப்போ குக்கிங்கா இருந்தாலும், ஹெல்த் டிப்ஸா இருந்தாலும், இல்ல ஜென்ரல் நியூஸா இருந்தாலும், இப்போ நம்ம வெளியே போறோம், ஒரு விஷயங்களை பார்க்குறோம், இல்லை வீட்டில் குழந்தைங்க விளையாடுறாங்க, ஸோ அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அந்த மாதிரி நோட் பண்ணி நீங்க ஒரு வேர்ட் ஃபைல்ல ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி ஒரு இமேஜ் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா ஸோ ஈஸியா வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதுதான் வெப்சைட்டும் டொமைனும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ எப்படி வெப்சைட் டொமைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்ட்பிரஸ்ல எப்படி வந்து வெப்சைட் ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ wordpress.com அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா போதும், இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும்.
ஸோ இது வந்து ஃப்ரீ டொமைன் வெப்சைட்டு சரிங்களா. இது வந்து freehost.com. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WordPress அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதில் போயிட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், வந்து 100% ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜிபி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அதில் கம்மியாக இருக்கும். பட் இதில் டொமைன் மூலமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆனால் என்னென்னா இதுலேயும் வந்து உங்கள் நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக போகும்போது இந்த pro-freehost.com அப்படிங்கிறது பேக்கில் வந்து ஆட் ஆகி வரும் நேமுக்கு பின்னாடி. ஸோ நம்ம வந்து இந்த WordPress போதும், இந்த நீங்கள் பிளாகிங் பண்ணுறதுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஷோ ஆகும். ஸோ அந்த மெயிலில் வந்து நிறைய மெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2-3 மெயில் ஷோ ஆகும். அதில் வந்து எதில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து அது செலக்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் அது ஷோ ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எதுக்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, பர்சனல் யூஸ்க்காவா இல்லை வேறு ஏதாவது கிளைண்ட்டுக்காவா அப்படி கேட்கும். அது நமக்கு தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நான் வந்து ஜாஃபர் பிளாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜாஃபர் பிளாக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. ஸோ சேம் நேம்லேயே வரும், JafarBlog.com அந்த மாதிரி வரும். ஆனால் பார்த்தீங்களா இந்த மாதிரி சேம் வரும். நமக்கு இதை வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து பேமெண்ட்டு. ஸோ இது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ இது எல்லாமே ஸ்டோரு. நீங்கள் ஸ்டோர் வச்சுருந்தீங்கன்னா ஜாஃபர் பிளாக் ஸ்டோர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை jafar.store வரும். இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் எதாவது பண்ணுறீங்களா, இல்லை ஓஆர்ஜி ஆர்கனைசேஷனா, இல்லை நியூஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, இல்லை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எது தேவையோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுனால நீங்கள் டேரெக்டாகவே வந்து அந்த ஃப்ரீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. JafarBlog3.wordpress.com. இந்த WordPress.com அப்படிங்கிறத டொமைன். ஸோ இது வந்து இவங்களுடைய டொமைன் வந்து நம்ம கொடுக்குறாங்க, அதனால அது கண்டிப்பாக அது ஆட் ஆகி தான் வரும். ஸோ செலக்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மற்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் இது வந்து ஆன்லைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு USD டாலர் காட்டும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், $2.2 ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது தேவையில்லை, நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரீ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். நெக்ஸ்ட் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் பேக்கேஜ் எவ்வளோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ என்னோட வந்து பை மிஸ்டேக் ஃப்ரீ இது செலக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 டொமைன் செலக்ட் ஆயிருக்கு, அதனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னுடைய டொமைன். ஸோ இது வந்து செகண்ட் டொமைன் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஸ்டார்டர் பேக்கேஜ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்ட் வித் 0. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஹோம் பேஜுக்கு லாகின் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கேட்கும் நீங்கள் வந்து என்னென்ன அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து தீம் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ என்னென்ன தீம் வந்து உங்களுக்கு தேவை இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து நிறைய தீம்ஸ் இருக்கும். இல்லை நம்மளே ஓன் டிசைன் வேணுமா அப்படிங்கிறது கேட்கும். அது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இதை லாகின் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிறைய தீம்ஸ் வரும். அதில் வந்து ஃப்ரீயும் இருக்கும், பெய்டும் இருக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து அப்கிரேட்னு போட்டுக்கிறது எல்லாமே வந்து பேமெண்ட்டு. ஸோ அதை நம்ம எடுக்க முடியாது. மற்றபடி இந்த மாதிரி தீம் எல்லாம் வந்து ஃப்ரீயான தீம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எது பிளாகுக்கு சூட் ஆகுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணாலும் பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளாக் இருக்குது, ஸ்டோர் இருக்குது, ஆர்ட் டிசைனு. ஸோ நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணுறேன். நம்ம வந்து பிளாக் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செட்டப் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதிலே டிசைன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தீம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஸ்டோர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீம்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீயாக இல்லை ஸ்டார்டர் வெப்சைட் அப்படின்னா நம்ம ஃப்ரீ கொடுக்குறேன். ஃப்ரீ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வெப்சைட் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெமோ சைட் எப்படி இருக்குன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நேம் இதெல்லாம் வரும். இங்கே வந்து ஹோம், அபவுட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். வியூ பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். டெமோவாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் இருக்கும், உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஸோ மற்றபடி இமேஜஸ் எல்லாம். ஸோ இது என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து இந்த டெமோ சைட் இருக்குது, இதை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ மறுபடியும் ஒரு ஆக்டிவேட் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த நேம் வந்து இந்த வெப்சைட்டுடைய பேர். ஸோ இது வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சரிங்களா, கஸ்டமைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் டு டேஷ்போர்டு போகிறோம். டேஷ்போர்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஹோமில் போயிருங்க. ஹோமில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து அட்மின் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் தான் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் ஸோ இதில் இருக்கும். மொத்தம் ஆல் போஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணால் நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேஜஸ் இருக்கும். நீங்கள் வந்து பேஜஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து மீடியா அப்படிங்கிறது சில பிளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கீழே வந்து வீடியோ ப்ளே ஆகும். அப்படி இல்லை அதை கிளிக் பண்ணாங்கன்னா யூடியூப்பில் ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய ஸ்டோரி பார்த்துட்டு யாராவது கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை வந்து இதில் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறது, இது வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இதில் தான் வந்து அந்த தீம்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது, அந்த கலரும் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து இந்த இடத்துல வந்து நான் இது கொடுத்துருக்கேன், ஜாஃபர் பிளாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரீட் ஸ்டோரி அண்ட் ஏர்ன் மணி அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இதில் வந்து மற்ற ஜென்ரல் செட்டிங்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 1 by 1 நீங்கள் கற்றுக்கலாம். பட் இப்போ அதுக்கு தேவை கிடையாது. இப்போ மெயின் தேவை வந்து நீங்கள் போஸ்ட் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ போஸ்ட்டில் போய்ட்டு இங்கே ஆட் நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக போஸ்ட் வந்து வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வேர்டில் யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை கூகுள் ட்ரான்ஸ்லேட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டோரியோட டைட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன மேட்டர் எழுதுறீங்களோ அந்த விஷயங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து காப்பி தான், வேறு ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். இது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்காக நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே டைட்டில் ஆட் பண்ணுறேன், காப்பி பேஸ்ட். ஸோ இங்கே வந்து டைட்டில் வந்துருச்சு, சிட்டுக்குருவியும் காகமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ் ஸ்டோரி அப்படின்னு போடலாம், இல்லை வந்து உங்கள் நேம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஓன் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நேம் போட்டுக்கலாம், பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே டைட்டில் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது, நீங்கள் வந்து அடுத்த பேராகிராஃப் ஆட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். ஸோ அடுத்து பேராகிராஃப் ஆட் பண்ணும்போது இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அப்போ ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோரியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஃபுல் ஸ்டோரி இருக்குது. இது வந்து ஒரு காகமும் ப்ளஸ் ஒரு ஸ்பேரோ சிட்டுக்குருவி அதனுடைய ஸ்டோரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரியுடைய ஒரு பாதி மட்டும் எடுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இமேஜ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சில ஸ்டோரியெலாம் பார்த்துருப்பீங்களா, இமேஜ் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இமேஜின் ஆப்ஷன் இருக்குது, கேலரி, ஆடியோ, ஃபைல், டேரெக்டாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இமேஜ் நான் போகிறேன். ஸோ இமேஜ் போயிட்டு டேரெக்டாக சிஸ்டம்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாகவே அந்த லிங்க்கை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டேரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டோரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதனுடைய சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வந்து என்ன சைஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது பாக்ஸ்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் சைஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹாஃப் சைஸாக இருக்கும். சரிங்களா, அது நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டோரியோடைய கண்டென்ட் வேணும். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஹாஃப் பார்ட்டு நான் எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற டைப் பண்ணினாலும் உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து இல்லை ஹைலைட் பண்ணணும், ஏதாவது ஒன்று ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பிளாக் பண்ணிக்கலாம். சரிங்களா, போல்டாக பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் போல்டு பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் போல்டு பண்ணிக்கலாம். நான் அப்படி நார்மலாக விட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த கண்டினியூஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி நீ விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யூடியூபுடைய லிங்க் ஆட் பண்ணிக்கலாம்.
சில வீடியோவில் சில இதுலலாம் பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில். ஸோ யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ளே ஆகும் யூடியூபுடைய வீடியோ. ஸோ இந்த யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுடைய URL லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல வீடியோவாக வந்துடும். ஸோ அதை வந்து ப்ளே பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இது ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான், ஸோ மறுபடியும் ஆல்ரெடி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இமேஜில் போகிறேன். இங்கே வந்து சேம் அப்லோட், இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணோன்னே ஸோ ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் ஸ்டோரி ரீட் பண்ணும்போது 2 இமேஜ் தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டோம். ஸோ இந்த பேலன்ஸ் உள்ள விஷயத்தையும் காப்பி பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதில் ஒரு என்ன ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் நேம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இங்கேயே கூட டைப் பண்ணலாம். இங்கேயே வந்து நீங்கள் ஸ்டோரி எழுதுறதா இருந்தால் இங்கிலீஷில் எழுதும்போது இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம வெப்சைட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ். ஸோ இப்போ வந்து வெப்சைட் வந்து இதுதான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு, ஜாஃபர் பிளாக் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக உங்கள் வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ யாராவது இந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய கிளியராக வியூ கிடைக்கும். இப்போ வந்து வியூ போஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் இதில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் வந்து நம்ம போட்டது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கஸ்டமர் பார்க்கும்போது உங்களுடைய மெம்பரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பார்க்கும்போது இந்த போஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்போ போஸ்ட் ஆச்சு, இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்விட்டரு இதை கிளிக் பண்ணால் அந்த ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டருக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து அடுத்து இந்த கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ போஸ்ட் பேசிக்காக போகிறது இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஸ்டோரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் வரும். ஸோ சைட்டு வந்து நீங்கள் லான்ச் பண்ணல. ஸோ லான்ச் பண்ணுறேன் நான். ஸோ சைட் லான்ச் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். இது வந்து ஜஸ்ட் மறுபடியும் கேட்டே இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்னு. பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து ஃப்ரீ வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரீயே கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். ஸ்கிப் பர்ச்சேஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் திஸ் பிளான் 0. இப்போ வந்து உங்கள் சைட்டு வந்து லைவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிங்க்கை நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் தெரியும். ஸோ இதில் வந்து உங்கள் சைட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சைட்டு வியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதில் போயிட்டு விசிட் மை சைட் அதில் போனீங்கன்னா இதுதான் உங்களுடைய சைட். ஸோ ஜாஃபர் பிளாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ப்ரொமோஷன். ஸோ இதில் வந்து ஸ்டோரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் எங்கே ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் எடிட் பண்ணி காட்டுறேன். நான் 1 by 1 நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, மெனு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் பிளாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல மெனு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். கான்டாக்டஸ், ஃபோன் நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போங்க. ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெனு இருக்கும். இந்த கலர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது வந்து தீம் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒயிட்டு. ஸோ அதை வந்து பிளாக்காக மாற்றணும்னா இந்த மாதிரி பிளாக்காக மாறிடும். ஸோ எங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதெல்லாம் பிளாக்காக மாறிடும். ஸோ அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து மறுபடியும் கஸ்டமைஸ்க்கு போகிறேன். ஸோ அதில் போயிட்டு இந்த மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மெனு கிளிக் பண்ணுறேன். ஸோ மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயின் மெனு ஆல்ரெடி வந்து ப்ரைமரியில் ஆட் பண்ணணும் நம்ம எப்போவுமே. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஆட் மெனு. ஸோ ஆட் மெனுவில் என்னெல்லாம் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன உங்களுக்கு டாபிக் வேணுமோ இல்லை டாபிக்னு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டாபிக் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பிளாக், அபவுட் அஸ், ஸோ என்னென்ன சர்வீஸ் நம்ம கொடுக்க போகிறோம், ஸோ அந்த ப்ரைவேட் பாலிசி என்ன, ஸோ கான்டாக்ட் டீட்டெயில் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய வெப்சைட் வந்து கஸ்டமருக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது ஒன்ஸ் சேவ் ஆகணும். சேவ் ஆகிட்டா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இந்த மாதிரி வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளாக் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பிளாக் வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயிலுக்குள்ளே போயிடும். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ பிளாக் அப்படின்னு போகிறேன். ஸோ
பிளாக் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இந்த ஸ்டோரி கண்டென்ட் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் வரும். அது நீங்கள் பிளாகில் போயிட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அபவுட் அஸ் நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். உங்களை பற்றி ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா இந்த எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாகவே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் அஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அதில் கிளியர் வியூவாக வந்துடும். ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் ஸ்டோரி ஃபார் சாம்பிள் போடுறேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்றேன். இது வந்து இப்போ வந்து கண்டென்ட் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேக் போகிறீங்க. பேக் போயிட்டு இப்போ இந்த அபவுட் அஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ பிளாகில் இது இருக்கும், ஸோ அபவுட் அஸில் இந்த இது இருக்கும். ஸோ சர்வீஸ் அதே மாதிரி தான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மேனுவலாகவே வந்து சர்வீஸில் எதுவுமே இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டை ரெஃபரன்ஸை எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதில் வந்து சர்வீஸ் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து மெனு ஆட் பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி இந்த மெனுவில் ஆட் பண்ணணும். ஸோ பேசிக்கான விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹோம் பேஜை வந்து நம்ம எடிட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜ். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஹோமில் போய்க்கணும். இது வந்து பிளாக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷனில் போகும், அதை நீங்கள் அப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க. ஹோமில் போயிட்டு இங்கே கீழே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்துலேயுமே அந்தந்த பேஜ் போனீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும், நீங்கள் அதில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்போது அதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து இமேஜாகவும் ஸோ இன்ஃபர்மேஷனாகவும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வெல்கம் டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய இது என்னவோ நீங்கள் அதை போட்டுக்கலாம், ஜாப் ஃபார் பிளாக்ஸ். அதே மாதிரி இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ் சப்ளைஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கிட் ஸ்டோரி அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து அடல்ட் ஸ்டோரி என்னென்ன போட்டுக்கலாம் டைட்டில். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன். ஸோ இந்த மூணு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து போல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த ரீப்ளேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமில் போகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கிட் ஸ்டோரி இமேஜை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் இமேஜ். ஸோ இதையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ அடல்ட் ஸ்டோரி, ஸோ ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து மூணாவது இந்த இமேஜ் வந்து அதையும் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு சேம் அப்லோட். இந்த இடத்துல வந்து ப்ரொமோஷன். ஸோ இந்த மூணு இமேஜையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து போல்ட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இதில் போல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கலர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹைலைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர், அது பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அடல்ட்டை போகிறீங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, டவுன் ஏரோ ஹைலைட் இருக்குது. ஸோ ஹைலைட்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த கலரும், ஸோ சாரி டெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக். ஸோ எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கண்டென்ட்டு, ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிட் ஸ்டோரி அப்படின்னா ஸோ அதில் என்ன சொல்லணுமோ அந்த விஷயம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறது, உங்களை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டீட்டெயிலு. ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணலாம், உங்கள் இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சைட் எப்படி இருந்துச்சு, ஸோ இங்கே வேறு இமேஜ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வியூ பேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வியூ பேஜ் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி என்னென்ன இமேஜ் வரணுமோ அந்த இமேஜ் ப்ளஸ் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை.
தமிழில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை வந்து கிளியராக சொல்லிடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு இந்த பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? நீங்கள் எது பண்ணாலும் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் வெப்சைட் வியூ. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் வந்து மெயின் மெனுக்கு போகிறேன். ஸோ இதில் போயிட்டு போஸ்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் ஆல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்துடும். ஸோ இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் போங்க. வேறு ஏதாவது அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு வந்து அந்த எப்படி இது வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் வந்து மேலே கீழே எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் லிங்க்கை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் அதை காப்பி பண்ணுங்கள். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு எம்பெட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய என்ன வீடியோவோ அந்த வீடியோ வந்து இதில் ப்ளே ஆயிரும். ஸோ இங்கே ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது வந்துடும். நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதில் போயிட்டு மறுபடியும் பேக் போகிறேன் நான். ஓகே, ஸோ பேக் போயிட்டு நீங்கள் மெயின் வெப்சைட்குள்ளே போகிறீங்க. ஸோ இதை மெயின் பேஜ், ஹோம் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு, தீம் அந்த மாதிரி செட்டப் எல்லாமே இருக்கும். இது கஸ்டமைஸ் பண்ணுறது, இது பேஜ் வந்து எடிட் பண்ணுறது. எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் எடிட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், டேஷ்போர்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு இந்த வந்து போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆல் போஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போஸ்ட் இது. ஸோ இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எடிட் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் பேக் போங்க. ஸோ இதுதான் சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய போஸ்ட் போட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, இந்த மீடியா ஆட் பண்ணுறது, ஒரு வீடியோ ஆட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தீம்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஸோ இந்த கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நான் அடுத்து வந்து மறுபடியும் இந்த வீடியோ வந்து எப்படி டொமைன் வந்து எப்படி லாகின் பண்ணி பண்ணுறது அப்படின்னு செப்பரேட்டாக தான் போடணும். இது ஏன்னா இதுவே வந்து லென்த் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், நீங்களும் பிளாக்ஸ் டைப் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் வந்து இதில் இன்கம் எடுக்கலாம் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணி. ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி விட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் மெனு, கான்டாக்ட்டு, அபவுட் அஸ், சர்வீஸு, ஸோ இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல ஸோ நான் வந்து என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம், ஸ்டோரி, ப்ராடக்ட் ப்ரொமோஷன், ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரைவேட் பாலிசி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட் பண்ணி இந்த காப்பிரைட் மாதிரி ஸ்டோரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோரி பிளாகில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் ஸ்டோரி வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது தமிழ் ஸ்டோரி போனீங்கன்னா ஸோ என்னென்ன நேம் வேணுமோ ஸோ அந்த நேமில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே கிரியேட் பண்ண வெப்சைட்னால உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டான வெப்சைட்டு. ஸோ எல்லாமே ஃபில்அப் ஆகிருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இதில் கான்டாக்ட்டு, மெயின் ஹோம் பேஜ், ஸோ எல்லாமே இருக்குது கிளியராகவே. சேம் இமேஜ் தான். ஸோ எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஈஸியாக வந்து இன்கம் இதில் எடுக்க முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சேல்ஸில், ப்ரொமோஷனில் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணாத வெப்சைட்டு. ஏன்னா அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ண வெப்சைட்டு. ஸோ நிறைய கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து அந்த டொமைன் பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியும்.